கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை மீண்டுமாய் சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த பூமியில் பல விதங்களிலே நமக்கு ஒரு போராட்டங்களும் எதிர்ப்புகளும் பல்வேறு விதமான சோதனையான காலகட்டங்களும் அவ்வப்பொழுது வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டோம். அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவர் காட்டுகிற பாதையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே நமக்கு நடந்த சில அற்புதங்கள், எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், இதையெல்லாம் நாம் பார்க்க நமக்கு சந்தோஷமும் சமாதானம் பெறுகிறது, மகிழ்ச்சியோடு வாழ்கிறோம். ஆனால் சில நேரங்களில் வரக்கூடியதான சோதனையான காலகட்டங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, பாரமானது, நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது, பாவமான காரியங்கள் இப்படியெல்லாம் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறதான வேளையில் சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்னா, அதையவே பார்த்து கொண்டு அந்த இடத்திலே நாம் நிற்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார், உலகத்தில் அப்படிப்பட்டதான போராட்டங்கள், பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பாதை ஒன்று இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தை தொடர்ந்து இயேசுவை முன்னிட்டு ஓடிக்கொண்டே இருந்தால் நாம் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த இலக்கை அடைய முடியும். அன்பானவர்களே, இந்த பாதையில் நாம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் இடதுபுறம் வலதுபுறம் சாயும்படியான எத்தனையோ சில சம்பவங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் பார்த்தால் அதே இடத்துல நாம் நின்று விடுவோம். ஆகவே அது நாம் நிற்பதற்காக அழைக்கப்படல, நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த இலக்கை அடைவதற்கு ஓடுவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட பாரமான காரியங்களை எல்லாம் உதறுங்கள், இயேசுவின் நாமத்தினால் வேண்டாம் என்று சொல்லுங்கள், கடிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நியமித்த அந்த பாதையிலே தொடர்ந்து ஓடுங்கள். ஏனென்றால் உங்களுக்கான ஜீவ கிரீடம், உங்களுக்கான ஒரு வெற்றி கோப்பையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை அடையும்படிக்கு நாம் தொடர்ந்து இயேசுவை நோக்கி ஓடுவோம், நாம் வெற்றி பெறுவோம். நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற எல்லா விதமான நன்மைகளை பெற்று சுகமாக வாழலாமே. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலே எங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும் என்று ஆவியானவரே எங்களுக்கு வலியுறுத்தின தயவுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் எந்த விதத்திலும் அங்கே இங்கே பார்க்கிற எண்ணங்கள் வராமல் ஒரே ஒரு பார்வை, இயேசுவை நோக்கியதான பார்வையை பார்த்து நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடிக்கவும், வெற்றி கோப்பை கையில் ஏந்தி கொள்ளவும் ஒவ்வொருவருக்கும் வாஞ்சை விருப்பங்கள் உண்டாவதாக. அதை நோக்கி தொடர்ந்து ஓடுவார்களாக. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.